அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, இதுவரை யாரும் கூறப்படாத பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை பற்றி இந்த அரிய தகவல்களை இங்கு காணலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமான் அவர்களுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. மேலும் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களாலும் பக்தியுடன் வணங்கக்கூடிய இறைவன்களில் முதன்மையானவர் முருகப்பெருமான் அவர்கள். அந்த அரிய தகவல்கள் இங்கே அறுபடை வீடுகளில் 5வது வீடாக திகழும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அங்கே மூலவரான முருகப்பெருமான் அவர்களில் திரையில் நெஞ்சில், அதாவது இதயம் உள்ள பகுதியில் ஒரு சிறிய பள்ளம் ஒன்று உள்ளது. பெரும்பாலும் வெளிப்புறத்தில் இருந்து தூரத்தில் பார்க்கும் மக்களுக்கு இது தெரியாது. ஆனால் அங்கு இருக்கும் மூலவரின் நெஞ்சில் பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம், போரில் சூரனை கொல்வதற்காக முருகப்பெருமான் அவரிடம் போரிடும்போது அவரது நெஞ்சில் போரின் காரணமாக அந்த பள்ளம் ஏற்பட்டதாக ஆன்மீக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருந்த போதிலும் முருகப்பெருமான் அவர்களின் முகத்தில் எப்பொழுதும் புன்னகையும் பக்தியும் அதிக அளவில் திகழும் வகையில் அங்கே இருக்கும் மூலவரின் பார்வை அவ்வளவு அழகாக இருக்கும். நம் முருகப்பெருமான் அவர்கள் பழங்காலத்தில் இருந்து குறிஞ்சி மலை நாட்டு மக்கள் வணங்கும் இறைவனாக அப்போதிலிருந்து இருந்து வருகிறார். அப்போது இருக்கும் முருகனின் தோற்றமானது ஒரு சூரியனின் உதயம் எப்படி செந்நிறமாக காட்சியளிக்கிறதோ அதே தோற்றம் போல் செந்நிறமாக எப்பொழுதும் முருகனின் தோற்றம், உடல் அமைப்பு அங்கே உண்மையான பக்தர்களுக்கு காட்சி தந்ததாக வரலாறுகள் உண்டு. அதனால் முருகப்பெருமான் அவர்களுக்கு செந்நிற மேனியன், மேலும் உடல் நேரத்தில் சூரியனுக்கு ஒப்பானவர், இணையானவர் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. பொதுவாக நம் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். பக்தர்களும் நேர்த்திக் கடன்களை செய்து வருவார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் மூலவராக உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் எப்பொழுதும் செய்யப்படுவது கிடையாது. இது ஆரம்ப காலத்தில் இருந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு முறையாகும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு உருவம் உண்டு. ஆனால் அப்படி உருவம் இல்லாத குளஞ்சியப்பர் என்ற இறைவன் பெயரில் பெருமான் அவர்கள் காட்சியளிக்கிறார். இந்த ஆலயமானது விருதாச்சலத்தில் அமைந்துள்ளது. இப்படி உருவம் இல்லாத முருகப்பெருமானுக்கு அருவம் இல்லாமல் இருக்கும் ஆண்டவராக அழைக்கப்படுகிறார். பழங்காலத்தில் சிறப்புகளுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு இடமாக திகழ்வது மாமல்லபுரத்தில் சிற்பங்கள் ஆகும். அப்படி மாமல்லபுரத்து சிற்பங்களில் ஒரு பாறையில் ஒரு யானை மீது முருகப்பெருமான் அமர்ந்திருக்கும் ஒரு தோற்றமானது மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த பாறையாகும். நம் முருகப்பெருமானின் அவரது கையில் உள்ள வேல் அவரது தாயான ஆதிபராசக்தி தேவி ஈஸ்வரி தேவி அவரது அம்மா வழங்கினார். அது சாதாரண வேலாக இல்லாமல் அவருடைய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி அந்த வேலில் தன் ஆசை மகனுக்கு உருவாக்கி தந்தார். அந்த வேலுக்கு உள்ள பொருள் இறைவனின் ஞான சக்தி என்று அந்த வேலுக்கு மற்றொரு பெயரும் உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள முருகப்பெருமான் அவருக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அவரது அபிஷேகத்திற்காக ஒவ்வொரு இடத்திலிருந்து நீர் வரவழைக்கப்படுகிறது. இந்த புனித நீர் வரவழைக்கப்படுகிறது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகப்பெருமான் அவர்களுக்கு பிரம்மம் கடமம் என்று அழைக்கப்படும் ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள சந்தியா கிணற்றில் நீரை அபிஷேகம் செய்து முருகப்பெருமான் அவர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். பழனிமலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கடவுளாக தண்டாயுதபாணியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான் அவர்கள். அங்கு இருக்கும் மூலவரின் சிலையானது நவபாசனத்தால் செய்யப்பட்ட சிலை என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி நவபாசனத்தால் செய்த அந்த சிலையானது ஒரு பூஜை முடிந்து இரவு நடை அடைத்த பிறகு கருவறைக்கு உள்ளே உள்ள அந்த சிலை உடம்பிலிருந்து வேர்வை துளிகள் அதிக அளவில் வழிந்து ஓடும். இவ்வாறு வேர்வை துளிகள் ஒரு சிலைக்கு வழிந்து வருவதற்கான முக்கிய காரணம், அந்த சிலையை போகர் அவர்கள் வடிவமைக்கும் போது நாம் இங்கு இருக்கும்போது வெறும் கற்சிலையாக மட்டும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடாது. அவர்களின் உடம்பு நிலை எப்படி செயல்பாடுகள் இயங்குகிறதோ அதுபோல நம்முடைய உடம்பில் இயல்புத்தன்மையும் அதுபோல மனிதர்கள் போலவே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் முருகப்பெருமான் அவர்கள். அதை கேட்ட போகர் வடிவமைத்த சிலையே பழனிமலையின் சிலையாகும்.
இரவு நேரத்தில் இந்த சிலையானது மிகவும் கதகதப்பாகவும், அதாவது ரொம்ப சூடாகவும், எப்படி நமக்கு ஒரு வெயில் காலங்களில் ஒரு அறையில் உறங்கும் போது அதிக அளவில் வியர்வை வெளிவருகிறதோ, அதே போல ஒரு கதகதப்பான சூழ்நிலையை அந்த அறையில் உள்ள அந்த சிலை ஏற்படுத்தி வியர்வை துளைகளை வெளியேற்றும். இது இன்றளவும் பல்வேறு உலக மக்களால் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் நம் தமிழ்நாட்டில் உள்ள பழனிமலை தண்டாயுதபாணி ஆலயத்தின் மூலவர் சிலை உள்ளது. முருகப்பெருமான் அவர்கள் பொதுவாக இயற்கை சூழல் நிறைந்த இடங்களில், மலைப்பாங்கான இடங்களில் அதிகம் குடிகொண்டிருப்பார். இதனால் மலைக்குன்றின் பேரரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருக ஆலயங்களிலும் மலைக்குன்றுகளிலேயே அதிகம் குடிகொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால் பழங்காலத்திலிருந்து அவர் மலைகளில் குறிஞ்சி கடவுளாக திகழ்ந்ததன் காரணமாக இயற்கையின் சுவாச காற்றை தன் மூச்சு காற்றாகவும் வெளியிட்டு வருகிறார். அதனால்தான் உயரமான இடங்களில் வாழ்கிறார். பழனிமலையில் செய்யப்படும் பிரசாதமாக பஞ்சாமிர்தம் ஒவ்வொரு முறையும் இறைவனுக்கு பயன்படுத்தும் போது இந்த பஞ்சாமிர்த சுவையானது நவபாசான சிலையின் மீது பட்டு ஒரு பெரிய மருந்தாகவும் மக்களுக்கு பயன்படுகிறது. மேலும் காஞ்சிபுரத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் ஒன்று குமரக்கோட்டை குமரன் என்ற பெயர் அங்கே இருக்கும் ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு தினமும் தேனால், சுத்தமான தேனால் தான் அபிஷேகம் முருகப்பெருமான் அவர்களுக்கு செய்யப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி வரும்போது மட்டும்தான் எண்ணெய் காப்பு அவருக்கு செய்யப்படுகிறது. மற்ற அனைத்து நாட்களிலும் சுத்தமான தேனால் முருகப்பெருமானுக்கு அலங்கரிக்கப்பட்ட பிறகு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். திருநனிப்பள்ளி மற்றும் திருக்குறுங்குடி ஆகிய இடங்களில் முருகன் ஆலயங்கள் உள்ளன. பொதுவாக முருகன் ஆலயங்களில் முருகப்பெருமான் அவர்கள் 2 கண்களால் தான் அருள்பாலிப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் அவர்கள் 3 கண்களால் மற்றும் 8 கைகளால் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இது பார்ப்பதற்கு மிகவும் பரவசம் ஊட்டும் வகையில் இருக்கும். அதேபோல் தமிழகத்தில் உள்ள முருகன் ஆலயங்களில் பழனி முருகன் கோயிலுக்கு மட்டுமே முதலில் தங்கத்தேர் ஓட்டம் நடைபெற்றது. முதலில் உருவான தங்கத்தேர் இதுவே ஆகும். பொதுவாக வருடத்திற்கு ஒரு முறை நம் ஆலயங்களில் வரவு செலவு கணக்குகள் மக்கள் பார்வைக்கு வந்து செல்லும். திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் தினசரி எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த ஆலயத்தில் உள்ள தினசரி வரவு செலவு என்ன என்பதை மூலவரான முருகப்பெருமான் அவர்களிடம் எடுத்து சொல்லுவார்கள். இது இருவரும் காலங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று மக்கள் நம்பிக்கை. தமிழ்நாடு மற்றும் கேரளா மலைப்பகுதியான, அதாவது வனப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் முருகனை தன் தலைவனாக கொண்டு வணங்குகின்றனர். மலைவாழ் மக்கள் அவர்கள் இருக்கும் அந்த மலைதளத்தில் முருகன் அவர்கள் வேட்டைக்கு தினசரி வருவதாகவும் நம்புகிறார்கள். நாம் ஒவ்வொரு முறையும் முருகனின் காலில் முள் குத்தக்கூடாது என்பதற்காக ஒரு புதிய அழகான செருப்புகளை முருகப்பெருமான் அவர்களுக்கு செய்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போகிறார்கள். இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் முக்கிய நிகழ்வாகும். பழனி முருகன் மூலவரான ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மலையில் இருந்து கீழே இறங்கி அன்பு செலுத்துவதற்காக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பிறகு 4 அசுரர்களையும் வதம் செய்துவிட்டு மீண்டும் மலைமேல் திரும்பி இறைவனான காட்சி தருகிறார். இவ்வாறு பல்வேறு தகவல்களை முருகனை பற்றி அடுத்த காணொளியில் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கியதற்காக எங்களது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.